என்னடா சீக்கிரம் வாங்கல. என்னடா அக்கா அங்க என்ன பண்றான்னு பாருப்பா. வாங்கப்பா. என்ன பண்ணுது? என்ன கேட்டா? நான் அப்பவே சொன்னேன் வேணாண்டி, கண்ணு தெரியாத பொண்ணை வெளியே அனுப்பாதான்னு. கேட்டியா? அது கூட சேர்ந்துட்டு நீ தானே என்னை தொல்லை பண்ண. இப்ப பாரு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்காக்கு இன்னும் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? அவ பண்றத பார்த்தா தெரியல. என்ன தெரியுது? அவ சந்திரமுகியா மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சுமாரி ஏய் செல்வி. என்னம்மா? தூங்காம இங்க என்னடி பண்ற? இல்லம்மா, தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அடுப்படி அந்த பக்கம் இருக்கு, இங்க தண்ணி குடிக்க வந்தேன்னு சொல்ற? அது வந்து உனக்கு என்னடி ஆச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அம்மா சத்தம் போடாத, அப்பாவும் தம்பியும் எந்திரிச்சிட போறாங்க. நானும் அப்பாவும் இங்க தான் இருக்கோம். அச்சச்சோ. செல்வி, உனக்கு என்னடா ஆச்சு? அப்பா, எனக்கு ஒன்றும் இல்லப்பா. இன்னைக்கு நாள் கிளாஸ் எடுத்தாங்களா, அங்க அளந்து நடக்கிறது எப்படி, திசை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்கும்போது பண்ணா ஒரு மாதிரியா இருக்கும், அதான் நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் செஞ்சு பார்த்தேன். ஏமா இதை சொல்லிட்டு செய்யக்கூடாதா? கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு பக்குன்னு ஆயிருச்சு. எனக்கு மூச்சே நின்னு போச்சுடி. அக்கா, எனக்கு பேய் படம் பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அப்போ நீங்க எல்லாருமே பயந்துட்டீங்களா? என்னவா? மாயா, மாயா நீதானா? ஆமா, நான் தான். என்ன விளையாட்டு இது? இந்த விளையாட்டுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஸ்விம் பண்ற அழக பார்த்து நான் ரசிச்சிட்டு இருந்தேன். அன்பு, அன்பு. அவனை நான் அப்பவே துரத்திட்டேன். நானும் நீயும் தனியா இருக்கும்போது அவனுக்கு இங்க என்ன வேலை? இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சர்வன்ட் கூப்பிடாத. நான் சும்மா தானே இருக்கேன். சும்மா இருந்தா வேற எங்கேயா போய் சுத்து, ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்காத. பா, அனல் பறக்குது. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம்தான். என்ன வேணும் உனக்கு? உன்னையே சுத்தி சுத்தி வர, அப்ப கூடவா உனக்கு புரியல எனக்கு என்ன வேணும்னா? சந்தோஷ், உனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாதா, இல்ல எதுவுமே தெரியாதா? மாயா, சந்தோஷ் கிட்ட நீ பேசின வார்த்தை ரொம்ப தப்பு. பின்ன என்ன டாடி, நான் எப்பவுமே அவன் கிட்ட அன்பாதான் இருக்கேன். ஆனா அவன் தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்.
சந்தோஷ் லைஃப்பில் இருந்தது ரொம்ப ஜாஸ்தி. அதை நாம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா. மாயா, நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எந்த ஷோரூமில் வாங்கினது? மலேசியா போகும்போது வாங்கினதுப்பா. நெக்ஸ்ட் மந்த் நீயும் உன் ஃப்ரெண்டும் டூர் போகிறீங்களே, அது எந்த கண்ட்ரி? கனடா. உனக்கு கார் ஒன்று வேணும்னு கேட்டியே, அதுக்கு பேர் என்ன? BMW மினி கூப்பர். இதெல்லாம் நீ செய்கிற சாதாரண செலவு. அதுவே எத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் யாரோட காசுன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே சொந்தக்கார சந்தோஷ் தான். அவன் நம்மளை சொந்தமாக நினச்சதுனால எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. நான் சொல்கிறது புரியுதில்ல? சின்ன வயசுலேருந்து நீ வாழ இருந்த லைஃப்பை எப்போவுமே வாழணும்னா நீ எதுவும் செய்ய வேண்டாம். சந்தோஷ்கிட்ட மட்டும் நீ அன்பாக இருந்தால் போதும். அவன் உன்னை விட்டு விலகி போனால் நீ வாடுற வாழ்க்கையே உன்னை விட்டு விலகி போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் சந்தோஷ் ஒன்று திட்டினா அடித்தான்லாம் சில்லியாக காரணம் சொல்கிறத விட்டுரு. அவன் தான் உன் லைஃப். அவன் உங்ககிட்ட இந்த விலகாமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. புரிஞ்சுதா? போய் அவன்கிட்ட சாரி சொல்லு. போ. ஜீவா, இன்னிலேருந்து நம்மளுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நீ ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்லாம் பேர் கொடுத்துருக்க போல. ஆமாம்மா, நமக்கு இந்த சாஃப்டாக டீட் பண்ணுற பரதநாட்டியம் பாட்டு இதெல்லாம் செட்டே ஆகாது. கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கணுங்கிறது தான் என் கோலே. அப்படியே பாக்ஸிங் குங்ஃபு ஆக மொத்தம் பசங்க பார்க்குற வேலையை தான் நீ பார்ப்பேன்னு அடம் பிடிக்கிற. அதென்ன பசங்க செய்கிற வேலை பொண்ணுங்க செய்கிற வேலைன்னு? அந்த மாதிரிலாம் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு கிடையாது. என் ஸ்கூட்டியை எங்கள் அப்பா ஓட்டுவார், எங்கள் அப்பா புல்லட்டை நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கடைக்கு போகிறதுலேருந்து கேஸ் சிலிண்டர் தூக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். எப்போ இந்த பாழா போன கண் பார்வை போச்சோ அன்னையிலேருந்து தான் அங்கே போகாத இங்கே போகாத அதை தொடாத இதை தொடாதன்னு ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ என்ன, உனக்கு சிலிண்டர் தூக்கி டச் விட்டு போச்சு அவ்வளோதானே? அதுக்கே எப்படி புலம்புற? பேசாம நம்ம பிரியாவை தூக்கு, சிலிண்டர் அவளும் ஒரே வெயிட்டு தான். பாத்தியா, என்னையே கலாய்க்கிறீங்கல்ல. இருங்கடி, நானும் நமிதா மாதிரி பேக் ட்ரீட்மெண்ட் எடுத்து பேக் டு ஃபார்ம் வந்து காமிக்கிறேன். எப்போ? அடுத்த ஜென்மத்திலையா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஸ்டேஷனரி எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்க ஸ்டேஷனரிலாம் எதுவும் கிடையாதே. அதுக்கு நீங்க வெளியே தான் போகணும். ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, ஃபார்ம்ல போட்டோ ஒட்ட மறந்துட்டேன், அதுக்கு தான். இந்த மாதிரி சில்லற ஐட்டத்துக்கெல்லாம் நீங்க வெளியில போகணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே நம்ம ஜீவா ஸ்டோர்ல கிடைக்கும். அது எங்க இருக்கு? இங்கதான், என் பக்கத்துலயே இருக்கு. சும்மா ஓட்டாதீங்கடி, புதுசா ஒருத்தர் கிடைச்சிடக்கூடாதே உங்களுக்கு. பிரியா, இதை அவங்கள்ட்ட கொடு. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பழக்கம் இல்லாத இடத்துல எங்க போய் அலையிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இனிமே டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்டிக்கர் பொட்டில் இருந்து சிகரெட் பாக்கெட் வரைக்கும் எல்லாமே நம்ம ஜீவா பேக்ல இருக்கும். ஐயோ, நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? என்ன டேமேஜ் பண்றது தாங்க அவங்க வேலையே. அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் ஓவராக ஸ்மோக் பண்ணுவார். அதான் அவர் வாங்கி வச்சிருக்கிற பேக்கெட்லேருந்து ஒரு 2-3 சுட்டுட்டு வந்துடுவேன். இல்லைன்னா மொத்தத்தையும் ஒரே நாளில் காலி பண்ணிடுவார். அதான். ஏய், அவங்க நீ ஸ்மோக் பண்ணுவியான்னு தானே கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லாம நீ வேற எதுக்கும் பதில் சொல்லிட்டு. அப்போ நீங்க உண்மையாவே ஸ்மோக் பண்ணுவீங்களா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. களவும் கற்று மரங்கிறதா என்னோட கான்செப்ட். உலகமே வாயில வச்சு ஊதி தள்ளுற அந்த கருமத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா நானும் ஒரு தடவை இழுத்து பார்த்தேன். அதுல நாத்த அடிக்கிற புகையை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்கெல்லாம் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப வாங்க லவ் பண்ணலாம். என்னது? வாங்க பழகலான்னு சொன்ன, பயந்துட்டீங்களா? ஆமா, உங்க பேர் என்ன? செல்வி. கை கொடுங்க. நான் ஜீவா.
வெல்கம் டு வருத்தப்படாத வாலிபிகள் சங்கம். ஹாய் ஐம் பிரியா. ஹாய். நான் கற்பகம். சாரி சாரி, ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. தெரியாம தானே அடிச்சிங்க, அதுக்காக ஏன் இத்தனை வாட்டி சாரி கேட்குறீங்க? எல்லாம் ஒரு அல்ப ஆசை தான். புரியல. ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் சைடில் இருந்து ஒரு ஸ்வீட் வாய்ஸ் கேட்டாதோன்னு ஒரு அல்ப ஆசை தான். ஹலோ, உங்களுக்கு எது ஓவரா தெரியல? என்ன பண்ணுறது, ஓவராக தான் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டேன், இது வரைக்கும் 10 பேர் மேலே மோதி பார்த்துட்டேன். 10ல் 1 கூட கேர்ள்ஸ் இல்லை, எல்லாமே ஜிம்பாய்ஸ் தான், நீங்கள் உட்பட. சிரிக்காதீங்க பிரதர், பேருக்கு தான் இங்கே கோ எஜுகேஷன், ஆனால் நோ கோஆப்ரேஷன். வேஸ்ட். சரி, நீங்கள் ஜூனியரா சீனியரா? ஜூனியர் தான். அப்புறம் ஏன் தனியாக சுயேட்சை நிற்கிறீங்க? வாங்க சேர்ந்தே கூட்டணி தொடங்குவோம். கட்சியோ கிளாஸோ கூட்டு சேர்ந்தாதான் கெத்து. புரியலையோ? நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லுவோம் ஒட்டிய உதடுகளைப் போல் இணைந்தே இருப்போம். என் பேர் சாரதி. ஐ எம் சந்தோஷ். கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் சேர்ந்தது பிளைண்ட் இன்ஸ்டியூட்டா இல்லை டெஃப் அண்ட் டம்ப் இன்ஸ்டியூட்டான சந்தேகமாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபே வந்திருக்கு. நான் சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவேன், ஆனால் பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா பேச்சு தான் என் மூச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே மெடிடேஷன் ஹால் எந்த பக்கம் போகணும்? அது வந்து அந்த எக்ஸ்கியூஸ் பக்கம். மீ, இங்கே கேண்டீன் எந்த பக்கம் போகணும்? டீ போகணுன்னா ரைட்டில் போங்க, நீங்கள் தம் போகணுன்னு சொன்னேன்னா லெஃப்டில் போங்க. நான் மெடிடேஷன் ஹாலுக்கு தானே வழி கேட்டேன். ஹலோ, நானும் அந்த தம்மை தான் சொல்கிறேன். யோகா ப்ராக்டிஸ், மூச்சு பயிற்சி. ஹலோ, எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற? தெரிஞ்சா வழி சொல்லு, இல்லை விட்டுரு. அதை எப்படி அவ்வளோ ஈஸியாக விட முடியும்? ஒரு டீம்னா மினிமம் 4 பேர் இருக்கணும். நாம 2 பேர் தான் இருக்கோம், இன்னும் 2 கை குறையுதே. அதான் இவாளாண்ட நைஸாக கொக்கி போட்டுருக்கேன். எனக்கு கொக்கி போடணும்னு அவசியமே இல்லை, நானே இப்படி ஒரு ஜாலியான டீமை தான் தேடிட்டு இருந்தேன். அப்போ வேலை மிச்சம். பாஸ், அப்போ நீங்கள்? நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், சேர்ந்தா இந்த டீம்லலாம் சேரணும்னு. வெரி குட். அப்போ வெல்கம் டு சந்தோஷ் கேங், a team of happiness. என்ன டீம் கேம் பேரை வச்சுட்ட? நீ தானப்பா நம்ம டீமோட தலை, அதான் உன் பேரை வச்சேன். எதை வச்சு என்ன தலைன்னு முடிவு பண்ண? அதான் நீ போட்டிருக்க பர்ஃப்யூமே சொல்லுதே, பணக்கார விட்டு புள்ளன்னு. ஒரு தலையா இருக்க, இதை விட வேற என்ன தகுதி வேணும்? இன்னிலிருந்து நம்ம இன்ஸ்டியூட்குள்ள காஸ்ட்லியான கார் வச்சிருக்க ஒரே கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தான். சந்தோஷ், சாரதி, கில்பர்ட், ரகு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சா? கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த கோரஸா பதில் சொல்ற பழக்கத்தை நிறுத்துங்க. மனுஷன்னா தனித்துவம் இருக்கணும். உங்களுக்கு தோணுச்சுன்னா எஸ் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா இமீடியட்டா நோ சொல்லிட்டு வெளியே போயிருங்க. நான் உட்பட இந்த கிளாஸ் உங்களுக்கு சொந்தம். இங்க நடத்துற பாடங்கள் எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க கிளாஸுக்கு வரீங்களா இல்லையான்னு இங்க யாரும் உங்களுக்கு கேட்க போறது இல்லை. ஏன்னா இது ஸ்கூல் இல்லை, இன்ஸ்டிடியூட். ஒவ்வொருத்தரா உங்க லைஃப்ல என்ன சாதிக்கணும்னு விரும்புறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. இல்லைன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தைரியமா என்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல், ஐ எம் ஓபன் டு எனிதிங் டுடே. சார், உங்களுக்கு எப்படி பார்வை போச்சு? அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒய் நாட்? உங்க எத்தனை பேருக்கு கிரீன்ஃபீல்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி தெரியும்? இந்தியாலே டாப் 10 கம்பெனிஸ்ல அதுவும் ஒன்று சார். நான் தான் அதோட ஃபவுண்டர். 2010 அஸ்ஸாமில் ஒரு வகையான விஷக்காய்ச்சல் பரவிச்சு. அதுக்கு எங்கள் கம்பெனி மூலமாக நாங்கள் உதவி பண்ணோம். பணமாக ஹெல்ப் பண்ண முன் வந்த யாரும் அங்கே போக விரும்பல. ஒரு தலைவங்கிறவன் காசை தூக்கி எறிகிற மிஷினாக இருக்கக்கூடாது. ஒரு வேலைன்னு எடுத்தா
அதை முன்ன நின்று திறமையா செஞ்சு முடிக்கிறவன் தான் தலைவர். அந்த பணம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேரல. மொத்தம் 10,000 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நானே நேரில் போனேன், பணம் கொடுத்தேன், அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ரிசல்ட் என்னாச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த விஷ காய்ச்சல் எனக்கு வந்துருச்சு, என் பார்வை போச்சு. ஆனால் என் கண்ணு முன்னால் அந்த 10,000 குழந்தைங்க இன்னும் நிற்கிறாங்க. இன்னைக்கும் சில பேர் எனக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. சார் நீங்க ரியல் ஹீரோ சார். அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. வாசன் இஸ் a குட் ஃப்ரெண்ட். அவர் பிரெய்லி பற்றி சொன்னார். நியூஸ் பேப்பர்லேருந்து லேப்டாப், மொபைல் ஃபோன் வரைக்கும் ஒரு பிளைண்ட் பர்சனால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு அவரே செஞ்சும் காட்டினார். நான் படித்த புக்ஸ் எல்லாம் பிரெய்லியாக மாற்றினேன். என் ஆஃபீஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பிரெய்லியாக மாற்றினேன். என் இமெயில்ஸ் எல்லாத்தையும் பிரெய்லியாக மாற்ற சொன்னேன். இன்ன வரைக்கும் சனிக்கிழமை ஆனால் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் என் வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. இது ப்ரொஃபஷன், அது பேஷன். உழைக்கிறவனுக்கு ஓய்வே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மண்டே நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக ஒரு ஐ கேம்ப் நடக்க போகுது. இது கிளாஸ் இல்லை, கேம்ப். கட்டடிச்சிடாதீங்க, நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் வரணும். இப்போதானே சொன்னேன் கோரஸா எதுவும் சொல்லாதீங்கன்னு. மலர்கள் வாசமா மயங்குது என் மனசம்மா, நான் இப்ப பாசமா கலாய்கையில் பேசுமா. கன்னியர்கள் வருகையிலே கனவுலகம் திறக்குது, கன்னியர்கள் வருகையிலே கனவுலகம் திறக்குது. கலர் கலராய் நெஞ்சுக்குள்ளே காட்சி பல பிறக்குது. என்னென்னமோ எண்ணம் எல்லாம் என்னை மெல்ல இழுக்குது, என்னென்னமோ எண்ணம் எல்லாம் என்னை மெல்ல இழுக்குது. என்ன மாமே, எப்பவும் பொண்ணுங்களை பற்றியே பாடுற, கொஞ்சம் நம்ம தலையை பற்றியும் பாட. பாட்டா போச்சு. கதிரவன் பேரு கேட்கிறவன் யாரு, ஊரு நம்ம ஊரு இப்ப மறந்து போச்சு பாரு. கெத்தா இருந்தவன் வெத்தா மாறிட்டான், மாசா இருந்தவன் மங்கி போயிட்டான். கெத்தா இருந்தவன் வெத்தா மாறிட்டான், மாசா இருந்தவன் மங்கி போயிட்டான். ஏய் என்னடா திமிரா? பின்ன என்ன கதிரு, போன அட்மிஷனுக்கு இருந்த கெத்து இப்ப காணுமே. முதல் நாளே மொத்த இன்ஸ்டியூட்டையும் என்னமா அதகலப்படுத்தின. ஆட்டுக்குட்டி சைஸில் ஒரு நாயை வீட்டிலேருந்து கூட்டு வந்துட்டு புலி மாதிரி பாய விட்டியே. எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியாம அவன் தலையை பிச்சுக்கிட்டான். செம்ம சீனாச்சு கதிராது. இந்த வாட்டி அதோட பெருசா எதிர்பார்த்தான், ஆனா நீ சைலண்டா இருக்கிய. கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டா சப்பன்னு நினைச்சிருங்களா? நீங்க எல்லாம் சொல்லி கட்டுறதுக்கு ஆயிடுச்சுல. கதிர் ஒன்றும் டொக்கு இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு என்ன ஆக போகுது. என்ன கதிரு புதிர் போடுற? புதிரா? இப்ப டோனி எங்க இருக்கான் தெரியுமா? இங்கே தானே இருந்தான். டோனி டோனி டோனி. ஏய், அவன் போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கையில் ஒன்று கொடுத்து விட்டுருக்கேன், அது என்ன பண்ண போகுதுன்னு பாரு. என்ன கதிர் பண்ணும்? என்ன அது?